நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் பயங்கரவாத சம்பவங்கள், அதே போன்று துப்பாக்கி சூடுகள், கொலைகள், கொள்ளைகள் என்பது அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மர்மமான கொடூரமாக இடம்பெற்ற கொலை, மர்மமான நபரினால இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காலத்தின் தேவையும் கூட. நாளுக்கு நாள் அரசால், அதாவது காவல்துறை ஊடக பிரிவினால அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றது. எவ்வாறான அறிக்கை என்று சொன்னால், இன்றைய தினம் காவல்துறையினுடைய சுற்றி வளைப்புல இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் சோதனை நேற்றினால் உட்படுத்திய பொழுது இத்தனை பேர் இவ்வளவோடு பிடிபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிலைப்பாடு. அந்த இத்தனை பேர் இவ்வளவு என்பது என்ன என்ற கேள்வி இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் சட்டவிரோதமான போதைப் பொருட்களுடன், சட்டவிரோதமான போதைப் பொருள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஹெரோயின், கஞ்சா, அதே போன்று இருக்கக்கூடிய ஏராளமான மதுபான வகைகளை சார்ந்த போதைப் பொருள் வகைகளை சேர்ந்தவை. ஒவ்வொரு பெயர்கள் அழைக்கப்படுகிற அந்த பெயர்களை கேட்டாலே என்னடா இப்படியெல்லாம் இருக்கு அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதிக அளவிலான சட்டவிரோத போதைப் பொருட்கள் என்பது தற்பொழுது சமூகத்துல அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நாளுக்கு நாள் இந்த கொலைகள், கொள்ளைகள், அதே போன்று வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுவதற்கெல்லாம் எது காரணம் என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் தான். இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்பதுல என்பிபி அரசாங்கம் ஒரு தன்னுடைய நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வர இருக்கின்ற பொழுது மாத்தறை வெலிகம பரணக்கட பகுதியில இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். உயிரிழந்தவர் வெலிகம பரணக்கட பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞன் என்பது தெரிய வந்திருக்கிறது. உயிர்ந்த இளைஞன் தாய், தந்தை, 2 சகோதரர்கள் மற்றும் தாயினுடைய மூத்த சகோதரருடன் வீட்டுல வசித்து வந்திருக்கின்றார் என்ற விடயம் சொல்லுகிறார்கள். கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்கும் அவரது மூத்த சகோதரனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதால கூர்மையான ஆயுதத்தால் அங்கு தாக்கியதாக விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. கொலை செயல்ல ஈடுபட்டதாக சந்தேகப்படுகிற 58 வயது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இவ்வாறான பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெறுவதற்கு காரணங்களாக இருப்பது போதைப் பொருள். குறிப்பாக சொல்ல போனால் நீதிமன்றங்கள் அதிக அளவிலான வழக்குகள் இன்றும் நிலுவையில இருக்கின்றது. அது ஏன் எவ்வாறான வழக்குகள் என்று சொல்லி ஒரு கணம் நாம் சிந்திப்போமாக இருந்தால், தாய் மருமகளை தாக்கிய சம்பவம், அதே போன்று மகனால் தாய்க்கு வாழ்வெட்டோ இல்லாடி கத்தி குத்தோ இல்லை என்று சொன்னால் அவர்களோடு முரண்பாடு, தாக்குதல்கள், வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவங்கள், இதையும் தாண்டி பல குடும்பங்கள் இன்று விவாகரத்து வழக்குகளுக்காக வேண்டி வந்திருக்கின்றன. காரணம், இவர் குடித்து போட்டு என்னை அடிக்கிறார், இவரோடு வாழ முடியவில்லை, இவர் குடிக்கின்றார், இவர் ஒரே குடிச்சு போட்டு இருக்கிற காசையெல்லாம் செலவு செய்கிறார் என்கின்ற பலவிதமான வழக்குகள் எல்லாம் இருக்கு. அப்ப எல்லா வழக்குகளுக்கும் காரணம் என்னவென்று சொல்லி தேடுவோமாக இருந்தார், குடி, அதாவது போதைப் பொருட்களுடைய பாவனையாக இருக்கின்றது. நாட்டுல அரசு போதைப் பொருள் பாவனையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போதைப் பொருளை இல்லாமல் செய்யணும், சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள வருகின்ற இந்த பாவனையை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது சார்ந்து என்பிபி அரசாங்கம் அனில்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவர் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகளை இன்று அது சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுதும் எவ்வாறான வகையில் இந்த போதைப் பொருட்கள் வருகின்றது என்ற கேள்விகள் இன்னும் மக்கள் மத்தியில தொக்கி இருக்கின்றது. இருப்பினும் எங்களுடைய சமூகத்தின் கட்டாய பொறுப்பும் கூட, இந்த சமூகத்துல இந்த போதைப் பொருள் பாவனை எப்படி அதிகரிக்கின்றது இல்லாட்டி எப்படி வருகிறது என்பது தெரிந்தா அது சார்ந்து நாங்கள் சமூகத்தில் இருக்க வேண்டியவர்கள் அக்கறையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பல அமைப்புகள் இருக்கும். பல அமைப்புகளை கொண்ட, அதாவது மாதிரி சங்கமாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் கிராமிய அபிவிருத்தி குழுக்களாக இருக்கட்டும், கிராமிய அபிவிருத்தி சங்கங்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய விடயங்கள் இருக்கும். எங்களுடைய சமூகத்துல ஒரு வீட்டுல தொடர்ச்சியாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர் இருக்கின்றார், ஒரே குடிச்சு போட்டு வந்து சத்தம் போடுகிறார், அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை, ஒரு அமைதியான சூழல் இல்லை என்பது எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், சாதாரணமாக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட போதை வஸ்துக்கள் இருக்கின்றது, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனை எடுத்துக் கொள்வதனால் இவ்வாறான நிலை வருமா என்பது சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கின்றவர்களை கூட நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், சமூகத்தில் அவனையும் ஒரு நல்ல மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் புனர்வாழ்வு மையங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அது சார்ந்தும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இளைஞன் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதுக்கு காரணமும் எந்த வகையான விடயங்களை மையப்படுத்தி இருக்கும் என்பது சார்ந்து காவல்துறை தங்களுடைய விசாரணைகளை ஏற்படுத்தினாலும்
எங்கேயோ ஒரு இடத்துல இந்த போதைப் பொருளும் அதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தொடர்ச்சியாக நாம் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்பிபி அரசாங்கம் எப்படி இந்த போதைப் பொருளை தொடர்ச்சியாக இல்லாமல் செய்ய போகின்றது என்பதும் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.